வெல்கம் டு பேட்டக்காரன் vlog. மக்கள்லாம் சிறப்பாக ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மக்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதில் உட்கார போறீங்களா? ஃபயர் போட போறீங்களா? வேற லெவல் வேற லெவல். அவ்வளோதான். இதுதான் எங்களோட நைட் ஸ்டே கேம்பிங் ஏரியா. வியூ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. வியூ வேற லெவல் வேற லெவல். என்ன நடக்குது ஜி? என்ன நடக்குது ஜி? பிரியாணி. என்ன பிரியாணி? சரி, இவர் ஏன் இப்ப விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு? யூ ஆர் a குக்கர். என்ன குக்கர்? பிரஷர் குக்கர். இவ்வளவு நேரம் உள்ள இழுத்து போட்டு படுத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப வர்றாரு. நீங்க யாரு? ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு எங்களுக்கே தெரியாம அடிச்சுட்டு இருக்கீங்க. இவர் தான் வந்து எனக்கு பிடிச்ச தம்பி. விளக்கு போட்டு பிடிப்பாரு. விளக்க பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, லைட் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அது கவனம், கை வலிக்க போகுது. இவர் தான் இளையராஜா. சின்ன தம்பி Hey, I've seen this one. This is a classic. இந்த காசையை தேடி யாரு வருவார் இந்த உலகத்திலே? தூளியிலே ஆள வந்து வானத்து மின்விளக்கே ஆணியிலே வேற லெவல் வேற லெவல். தண்ணி ஊத்த சொன்னீங்களே. பிரியாணியே ப்ரோ, என்ன ப்ரோ சோக பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா பாடுங்க ப்ரோ. டிப்ரேஷன். இதுல டீ தூளை போட்டு அவிச்ச முட்டை, சிக்கன் பிரியாணி, நைட்டு 8:30 மணி. வேற லெவல் வேற லெவல். தம்பி தான் அவரு. இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, காத்து பயங்கரமா அடிக்குது. காத்து வந்து நெருப்ப அணைக்காம இருக்கணும்ன்றதுக்காக காத்தையே அணை கட்டிக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம தம்பி. காத்துக்கே அணை கட்டிக்கிட்டு இங்க காட்டுங்க, மோத்த காட்டுங்க. காத்தையே தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா அது நாங்க அசிசால மட்டும்தான் முடியும். ஆத்துக்கே வேலி போட்டு மனுஷப்பா அவரு. ஏனுங்க ஏனுக்கு எங்க போட்டு வரீங்க? ஏனுங்க தோப்பால் போட்டு வரீங்களா? அவரு நேட்டிவ் மொழி வந்துட்டு கோயம்புத்தூர்காரர் வந்துட்டாரு. ஏனுக்கு எங்க போயிட்டு கண்டென்ட் நல்லா தான் கிடைக்குது. கமான்ஜி தொடங்க ஜி, தொடங்க. வேற லெவல் வேற லெவல். எடுத்து தட்டி விடுங்க. பாய் வேற லெவல். நீங்க சரி பிளேட் 2-3 இருக்குங்க. இத பாருங்க. ஓகே, தண்ணி போட வந்துருச்சா? போஞ்சி. சூப்பர். பியூட்டிஃபுல் சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் நைட்டு வச்சு செய்யணும். எங்களுக்கெல்லாம் இல்லை, சாரி, அந்த திருத்தம் நம்ம அண்ணனுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வச்சு செஞ்சு விட்டுருச்சு. எப்படி இருந்த டென்ட்டு? அடிச்ச காத்துக்கும் மழைக்கும் எப்படி ஆயிட்டன்ற மாதிரி எப்படி ஆயிப்பே கிடக்குறான் பாருங்க. கட்டி இழுத்து வச்சு என்னென்னமோ பண்ணியும் அடிச்ச காத்து அப்படி நேற்று நைட்டு. பழைய அம்பாசிடர் கார் மாதிரி ஆயிடுச்சுடாப்பா அது. இன்னைக்கு ஃப்ரேசர் ஐலாண்ட்லேருந்து வந்தாச்சு. அந்த ஐலாண்ட் அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து வந்து இந்த பக்கம் பார்க் பண்ணிவிட்டு ஓகே காலையிலே பாபிக்கு போடலாம், சமைக்கணும் அப்படின்ட்டு பாபிக்கு போட வெளிக்கிட்டாச்சு. நம்மால் தீவிரம் பாபிக்கு போட்டுட்ருக்காரு. என்ன ஒரு வைபான பிளேஸில் வேறு லெவலில் இருக்குது. மரங்களுக்கு இடையில் அழகான ஒரு செட்டப்பு. சிக்கன் கேட்டு சண்டை பிடிக்குதா? நீ வேறு லெவலில் பொறிச்சு சுட்டு தள்ளி வச்சுருக்காரு. அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மீனை பிடிக்க போனாங்க.
மீனை பிடிக்க போயிட்டு இந்த வந்துக்கிட்டு இருக்காரு டான். பாப்பா என்ன மீன் பிடிச்சிட்டு வர்றாரு டான்ட்டு பாப்போம். என்னஜி ஓகேயா மீன் குழம்பு வச்சு பொரிக்கிறதுக்கு? அம்மா சோர் எடுங்க, வெளியே எடுங்க. ஓகே தான். வா எடுத்து கீழே போடுங்க ப்ரோ. போடுங்க. அது நல்ல சைஸ் தான் ப்ரோ, நல்ல சைஸ். வெரி குட் அவ்வளோ எடுத்து போட்டுருங்க. ஓகே தான். இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி போட்டு மீன் குழம்பு வைக்க ரெடியாக வேண்டியதுதான். என்னென்ன பண்ணுறீங்க? நான் வந்து மீன் குழம்புக்கு புளி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். சோறு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பொரிக்கிறதுக்கு மீன் அங்கே ரெடியாக இருக்குது. மீன் பொரிக்கிற மாஸ்டர். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அங்கே மீன் வெட்டி க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மீன் சட்டி அடுப்பில் இருக்குது பொரிக்கிறதுக்கு. இப்போ மீன் புளியை கரைச்சிட்டு அதெல்லாம் கரெக்டாக வெந்து ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள ஊற்றி நக்கி பார்க்கணும். ஒரே புளிப்பு. கேம்பிங் வந்துட்டு எல்லாரும் ஃபோனை குத்தி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இதில் வேற ஏன் மூஞ்ச காட்ட மாட்டேறேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேற. தொப்பியா கழட்ட வேற ஏன் மூஞ்சி தெரியும்? காட்ட வேணாமா? எல்லாம் டயர்டுன்னு மரண டயர்டு. சோறாக்கி அங்கே வச்சாச்சு. கறி மீன் கறி பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன் பொரியல், மீன் பிடிச்ச ஃப்ரெஷ் மீன் இதெல்லாம் இப்போ பிடிச்சி இப்போ ரைட்னா நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அது மீன் பொரிஞ்சிருக்கு இல்லை எப்படின்னு காட்டுறதுன்னா அந்த இப்படி தான் எடுத்து பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான் மக்களே. இப்போ 2 நாள் வீக்கெண்டு கேம்பிங் அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் பக்காவாக சம்பவம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். எல்லாம் பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள வளர்ந்துருக்கு